நாங்கள் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்துங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. மத்திய அரசு சொல்லியிருப்பது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பிக்கு மேல, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு முழுமையா உரிமை இருக்கு. இந்தியாவில் எந்த மாநில அரசு என்ன வேணாலும் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனா அவர்கள் சொல்லி இருப்பது கிராப் டைவர்சிபிகேஷன், அதாவது நமக்கு ஆயில் சீடு, பருப்பு வகைகள், பல்சஸ், அது போன்ற நிறைய கிராப்ஸ் வேணும், அதற்கும் ஊக்கத்தொகை கொடுத்து டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லுக்கு ஊக்கத்தொகை நிறுத்துங்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில, இல்ல நீங்க சொன்னீங்க கடிதத்தை நீங்க வெளியிடுறீங்களா நாங்க வெளியிடுறீங்களா, கடிதத்தை வெளியிடுங்க. மத்திய அரசு நிதியமைச்சர் அவர்களே நாங்கள் ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள்னு எங்கேயுமே சொல்லல. அதுவும் ஜனவரி மாசம் எழுதப்பட்ட லெட்டர், ஜனவரி மாசம் எழுதின லெட்டர். முதலமைச்சர் எதுக்கு ஏப்ரல்ல தூக்கிட்டு வர்றாரு? ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் போய் ஏப்ரல்ல எலெக்ஷன் நேரத்துல இல்லாத ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கின்றார். ஜனவரி மாசம் லெட்டர் வரலாம், ஏன் ஜனவரியில் முதலமைச்சர் இதை பத்தி பேசல, பிப்ரவரி ஏன் பேசல? அதனால் நிதியமைச்சர் சொன்னதை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக வழிமொழிகின்றேன். எங்கேயும் கூட ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என்று மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி சொல்லிவிட்டார். அதோடு இந்த சர்ச்சை முடிந்தது. தேவையில்லாம முதலமைச்சர் அரசியல் பண்ணாம அவர் பிரச்சாரத்துல கவனம் செலுத்தணும்.